பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். நாளை திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் பிரச்சாரம் அதாவது மக்கள் சந்திப்பு பயணம் நாளை காலை முதல் துவங்குகிறது. முதல் கட்டமாக திருச்சிக்கு நாளை காலை வந்தடைந்து நாளை காலை முதல் பிரச்சார பயணம் இங்கே திருச்சியிலிருந்து துவங்குகிறது. அதுக்கப்புறம் அரியலூரிலும் அதுக்கப்புறம் பெரம்பலூரிலும் எங்களுடைய பிரச்சாரம் நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 12 நாட்களாக இந்த பிரச்சார பயணத்தின் திட்டமிடலில் இந்த போலீஸ், அதாவது காவல்துறையுடன் வாங்க வேண்டிய அனுமதி மட்டும் எங்களுடைய கட்சியினருக்கு, எங்களுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் உட்பட அனைவருக்கும் இங்கே 12 நாட்கள் முகாமிட்டு இந்த ஒரு இடத்தில் திருச்சிக்கு மட்டும் இந்த காவல்துறையுடைய அனுமதி பெறதுக்கே கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போது தான் அரியலூர்லேயும் அனுமதி கிடைக்கப்பெற்றது. பெரம்பலூர்லேயும் நேற்று தான் அனுமதி கிடைச்சது. இந்த ஒரு இடத்திற்கு, அதாவது இந்த ஒரு நாள் சுற்றுப்பயணத்திற்கு எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும், இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் 12 நாட்களுக்கு மேலே இங்கே முகாமிட்டு இங்கே இருந்து எஸ்பி அலுவலகத்திற்கும் கமிஷனர் அலுவலகத்திற்கும் அந்தந்த டிசி அலுவலகத்திற்கும் இருந்து சுற்றி ஒவ்வொருத்தரையும் சந்தித்து இந்த அனுமதியை பெற்றிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்களும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேறு எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கார்களா என்று பார்த்தோம். அது மாதிரி இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேறு எந்த கட்சியினருக்கும் இதுவரை போட்ட மாதிரி தெரியவில்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, அதில் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் கட்சி சார்பாகவும் சரி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரியான ஒரு கூட்டங்களில் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள்லேருந்து என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இங்கே சுட்டி காட்டுறேன்னா, இப்போ எங்களுடைய உள்ள அரங்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய இன்சைடு உள்ள அரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள்லாம் கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும், தவிர்க்க முடியும். ஆனால் இது ஒரு சாலையில் நடக்க போகிற ஒரு சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய தலைவர் திருச்சியை சுற்றி மட்டும் ட்ராவல் செஞ்சு போகிற ஒரு சந்திப்பு. ஸோ இந்த சந்திப்பில் இங்கே சாலை மார்க்கமாக வருபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்ன்றது தெரியல. கண்டிப்பாக இன்று இதை எல்லாம் பேஸ் பண்ணி, இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எங்களுடைய கட்சி சார்பாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய இதில் இன்றைக்கி அறிவிப்பாக கொடுத்துருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் சுட்டி காட்டணும். என்னென்னா, கையில் குச்சி, கம்பு மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குச்சி, கம்புனா என்னென்னா கொடி, ஒரு கட்சியோடைய கொடியை வைத்திருந்தாலும் அது குச்சி தான், அது கம்பு தான், அந்த கொடி எடுத்தாலும் கம்பு தான். ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, இதில் எந்தவித விதிமுறைகள், ஏதாவது ஒரு விதிமுறைகளை மீறப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இதில் கொடுத்திருக்கிற அனைத்து கண்டிஷன்ஸையும் நாங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எங்களுடைய கட்சியினருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, கண்டிப்பாக சந்திக்க எங்களுடைய தலைவரை பார்க்க வர பொதுமக்களுக்கும் சரி, நாங்கள் இதில் வழிகாட்டுதலாக இப்போ சற்று நேரத்திற்கு முன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏழை மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் பயணத்தின் எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசு போடுகிறது. இந்த 23 கண்டிஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கட்சியினருக்கும் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டதில்லை. ஏதோ இது அறிவாலயத்தில் ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து, இல்லை அறிவாலயத்தில் ஒரு கமிட்டி உட்காந்து ஒரு வாரமாக டிசைன் பண்ணி இப்படி ஒரு 23 கண்டிஷன்ஸை போட்டாங்களான்னு தெரியல. வேறு எந்த கட்சிக்கும் இது மாதிரியான கண்டிஷன்ஸ் போடல. நாங்கள் அதே நேரத்தில் மற்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட, இப்போ சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஸோ அதோடைய கண்டிஷன்ஸை மற்ற மாநகராட்சியில் இல்லை நகராட்சியில் கொடுக்கப்பட்டதை எடுத்து பார்த்தோம். அதுவும் என்னிடம் இருக்கிறது. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவுடன் நான் அதையும் உங்களிடம் தருகிறேன். ஸோ அதுலேயும் கடைசியாக ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. எந்த கண்டிஷனும் இல்லை. நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது
பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டத்தினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, வருகிற 2 சக்கர 3 சக்கர 4 சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம், இல்லாத பகுதிகள் நீங்க நிறுத்திக்கொள்ள சொல்றாங்க. என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள். இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடல, என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல. மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச போது கொடுக்குறோம். ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது. எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலர் அதுக்கேற்ப இன்னைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தமிழக அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த 3 மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த நாளைக்கு எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு அங்க மரக்கடையில பிரச்சாரம் பண்றாரு, அடுத்து பெரம்பலூர்ல எத்தனை மணி அரியலூர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் 9:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அறிக்கை வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டைம் எல்லாம் போட்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே வராரு, எந்த நேரத்தில் துவங்கும்ன்றதை கொடுத்துறோம். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் அதை கொடுத்துறோம். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அந்த அறிவிப்பு இல்லை, அந்த வழியாக செல்கிறார். நான் வழித்தடங்களும் சேர்த்து, ஏன்னா இப்போதான் அரியலூர்ல எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, இப்போ சற்று நேரத்துக்கு முன்னதான். ஸோ இது எல்லாம் சேர்த்து நாளைக்கு மொத்த பயண திட்டங்களையும் கொஞ்சம் சற்று நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் வெளியிட்டுவார். எந்தெந்த வழியாக செல்கிறார், எங்கே துவங்கப்படும் 9:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதோடைய பயண திட்டங்களையும் கொஞ்ச நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் எந்த இடத்திலும் காவல்துறைக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. காவல்துறை கொடுக்கும் எந்த வழிகாட்டுதலும் எங்களுடைய அறிக்கையிலேயே சிஎம் பத்தி சொல்லியிருக்காரு, நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. நீங்க கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணல? இல்ல, அது வந்து இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குன்னா நீங்க ஆப்வியஸா கோர்ட்டை நாடி இருக்கலாம். இல்ல, கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்திற்கு நாங்க எடுத்து, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்திற்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளுடைய பயணத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 நாட்களாக நாங்கள் போராடிட்டு வரோம். ஒரு நாள் பெர்மிஷனுக்கு மட்டும் 12 நாட்கள் எங்களுடைய மொத்த கட்சியினரும் இங்கே தான் சுற்றி இருந்து போராடிட்டு இருக்கோம். அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே போடப்பட்ட ஒரு கேஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. வர வழியில் அதை நான் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 15 பேர் தான் கட்சியினர் இருக்காங்க. நான் அந்த வீடியோவில் வாகனம் எதுவும் தடுக்கப்படுறதா இல்லை, 2 வழித்தடங்களில் வாகனங்கள் போகக்கூடிய வழிகள் இருக்குது, அது வாகனங்கள் செல்லக்கூடிய வழி இருக்குது. அதையும் மீறி அந்த இடத்தில் வேண்டுமென்றே அந்த அதிகாரி அந்த இடத்துல எங்கள் மேலே வழக்கு தொடுத்தார். இன்றைக்கி அதையும் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு மீது தடை விதித்துள்ளது. நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு சட்ட போராட்டம் மட்டும்தான், சட்டம் மட்டும்தான், நீதிமன்றம் மட்டும்தான் எங்களுக்கான ஒரே உத்தரவாதத்தை அளிக்க முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன், இதே இப்போ நாங்கள் முடிஞ்ச உடனே இந்த கண்டிஷன்ஸ் எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அதிமுக என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இது 2யும் கொடுக்குறேன். மற்ற இடங்களில் இப்போ இதில் மதுரை முக்கிய நகரங்களில் அதிமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பெரும்பாலான இடங்களில் எந்த கண்டிஷன்ஸுமே கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒரு அதிமுக கட்சிக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்காமல் திமுக அரசு முழு ஆதரவோடு எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்திருக்குது. நீங்கள் அதையும் கேட்டு பாருங்க, எங்களுக்கும் கேட்டு பாருங்க, ஏன் இதுக்காக அப்படி நடக்குது. எந்த இடத்திலும் ஒரே நிமிஷம், எந்த இடத்திலும் 10 பேர், அதாவது கட்சியினர், எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் போறப்ப இந்த கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போறது கூட பெரிய தவறு இல்லையா? பொதுச் செயலாளர் போறப்ப 10 பேர் போறது கூட நீங்க பெரிய கூட்டமா எப்படி கருத முடியும்? பொதுச் செயலாளர் போறப்ப, அதுவும் கமிஷனர் அலுவலகத்துக்கு போறப்ப அதுக்குரிய கூட இருக்கிற அந்தந்த மாவட்ட செயலர், அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மாவட்ட செயலர், எங்களோட கட்சி மாவட்டங்கள் எங்க மாவட்ட செயலாளர்ல 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவரெல்லாம் போக தான் செய்வாங்க.
ஸோ அது ஒன்றும் பெரிய கூட்டமாக இல்லை, எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நீங்களே வீடியோ பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இது நீங்கள் வந்து இடையூறாக எப்படி கருது? முன்கூட்டியே தகவல் வந்து அவர் வராருன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இல்ல, எல்லா இடத்திலும் அந்தந்த அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்காம யாரும் போறது. அப்பாயின்மெண்ட் கேட்காம ஒரு கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளேயும் டிசி ஆஃபீஸ்க்குள்ளேயும் எஸ்பி ஆஃபீஸ்லையும் போக முடியுமா? யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்காம போவாங்களா? கண்டிப்பாக சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை மணிக்கு இருக்கிறாங்களா, கமிஷனர் இருக்காங்களா பேசி தரோம். எல்லா இடத்திலும் கண்டிப்பாக காவல்துறையினர் அவர்கள் ஒத்துழைக்க தயார். ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவிலான அழுத்தங்கள் இந்த அரசிடமிருந்து வருகிறது. ஏன்னா காலையில் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அனுமதி தர ஒரு நிலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அழுத்தத்தில் 10-15 கேள்விகளோடு நிற்கிறாங்க. காலையில் நாங்கள் சாயந்தரம் அனுமதி கிடைச்சிரும்ட்டு எங்களுடைய நிர்வாகிகள் போனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேள்விகளோடு இருக்காங்க. உங்கள் கொடுக்கப்பட்ட கேள்வியெல்லாம் நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமே பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கான கேள்விகள், அவ்வளோ பதில்கள் பக்கமாக கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. ஸோ இதில் எல்லாம் ஒரு சின்ன கம்பாரிசன் தான். எல்லா கட்சியும் நடத்துகிற கூட்டம் தான், எல்லா கட்சியும் நடத்துகிற ஊர்வலம் தான், எல்லாரும் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க. இதில் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நாளைக்கு இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. இதே இடத்துல வந்து இப்ப இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு கட்சி சார்பா. இப்ப அவங்களுக்கு பேனர் அனுமதி, கட்சி இது கொடிக்கட்டெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, அவர்கள் எதனால பயப்படுறாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அந்த ஆடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 30,000 கோடி இவர்கள் கொள்ளையடித்தார்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது உண்மைனா இப்ப ஒரு கேஸ் போட்டு அதுக்கு நீங்க கண்டுபிடிங்க. திருச்சி செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்லை, திருச்சி தமிழகத்தின் ஒரு மையப்புள்ளி. திருச்சியிலேருந்து இது வரைக்கும் எங்களுடைய கட்சி சார்பாக வேற கூட்டங்கள் நடக்கவில்லை. திருச்சி ஒரு மையப்புள்ளி, முக்கியமான பகுதி, மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு இடம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதை கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் வேணும், அதனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் வைக்கிறாருன்னு சொல்லி சீமான் சொல்லுங்கள். இல்லை, அது யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவரை பற்றி பேச வேண்டாம். வேற ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்கள். சார் நாளைக்கு மொத்தம் எத்தனை இடத்துல சார் பேசுவாங்க? ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் ஒரு இடத்துல இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரணும். ஒரே ஒரு இடத்துல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப புரியல. இல்லை, மற்ற இடத்துல அனுமதி இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதான் தெரியல. அரியலூர் இப்போ தான் வந்திருக்கு. நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களோட தலைவர் மக்களை சந்தித்து உரையாடணும்னு கேட்டிருக்கோம். ஒரு இடத்துல தான் அனுமதி இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். மறக்கவே இல்லை. நான் இப்போ அரியலூரில் வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம். பட் நாளைக்கு நான் வந்த பிறகு